ஃப்ரம் ஜீசஸ். இந்த நாடகம் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு ஒரு ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஜான், இவர் தேவனுக்கு பயந்து மிகவும் கீழ்ப்படிந்து அவருடைய வேதத்தோடு நடக்கிற ஒரு நல்ல உத்தமமான மனுஷன். அவருக்கு ஒரு அழகான மனைவி, அவங்களுடைய பேர் சாண்ட்ரா. இவங்களுக்கு அழகான 3 குழந்தைகள். இவர்களுடைய குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய இரக்கம், தயவு, காருண்யம், ஒத்தாசை எல்லாவற்றிற்காகவும் இந்த புதிய நாளில் நன்றி செலுத்துகிறேன். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. என் வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. வாங்கப்பா சீக்கிரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். குட் மார்னிங் சாண்ட்ரா. குட் மார்னிங் டார்லிங். மார்னிங் நீ ப்ரேயர் பண்ணியா? எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா சாண்ட்ரா? ஓ, சாயா சூடா போட்டுது, பார்த்து கவனமா குடிங்களே. எங்கட பிள்ளைங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க? ஸ்கூலுக்கு போகணும் தானே? குட் மார்னிங் மம்மி. குட் மார்னிங். என்னுடைய சயின்ஸ் புக்கை பார்த்தீங்களா? இந்த பிள்ளைங்களோட எனக்கு ஏலாப்பா. சீக்கிரம், நேரம் ஆகுது தானே, சீக்கிரம் கிளம்புங்க. பாய் மம்மி. பாய் டாடி. ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணணும். அப்பா, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், என் கூட வாங்க. ஜான், 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 நீ சேவிக்கிற கர்த்தர் நானே. நீ கேட்டுக்கொண்டபடியே உன் வீட்டிற்கு நான் வருகிறேன். ஏசப்பா, நீங்களா என் வீட்டுக்கு வர போறீங்க? சாண்ட்ரா, சாண்ட்ரா. என்ன ஜான், நேரமாகுது தானே, நீங்க இன்னும் கிளம்பலையா? சாண்ட்ரா, சாண்ட்ரா, ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. இந்த ராசா உடம்புக்கு ஒன்றும் இல்லையே, நீ ஓகேயா தானே இருக்கிறீங்க? டாக்டர் ஆம்புலன்ஸ் எதுவும் அடிக்கணுமா? சாண்ட்ரா, ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வரணும்னு இப்போ என்கிட்ட சொன்னாங்க. விளையாடுறதுக்கு நேரங்காலம் இல்லையா ஜான்? எனக்கு ஏலா அப்பா இந்த மனுஷனோட. ஐயோ கடவுளே, இவரை வச்சுக்கொண்டு நான் படுற பாடு இருக்குதே. எந்த இயேசுவே, இயேசுவே. ஜான், நான் வாக்கு மாறாதவர், சொன்னபடியே வருவேன். ஏசப்பா நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. சரி சரி ஜான், இந்த முறை நான் உங்களை நம்புறேன். கிறிஸ்மஸ் உடுப்பு எடுக்கணும், சர்ச்சுக்கு போகணும், இதுல ஏசப்பாக்கு வேற சமைக்கணும். என்ன செய்யுங்கோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு சரியா? சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வாங்கோ. பிரியாணி செய்யணும், பாயாசம் செய்யணும். என்ன பிரியாணி செய்ய? மட்டன் பிரியாணி ஓகே தானே? ஏசப்பா சாப்பிட்றதுக்குமா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கடைக்கு போங்கோ, நல்ல குண்டு குண்டு தக்காளியா எடுங்கோ. தக்காளி நல்லா பழுத்திருக்கணும், நல்லா அமுத்தி பார்த்து வாங்குங்கோ. நல்ல கொளுத்து கோழி இறைச்சி வாங்குங்கோ. ரோஸ்ட் செய்யணும். அந்த ஏபிசி பிரியாணின்னு இருக்கு, அதுல நீங்க சி பிரியாணி வாங்குங்கோ. அந்த பவுடர் தான் நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லுறாங்க. போட்டு செஞ்சு பார்ப்போம். மற்றது என்னண்டா, வடிவா பார்த்து வாங்கிட்டு வாங்கோ. சும்மா ஏனோ தானோன்னு அள்ளி போட்டுக்கிட்டு வரையலாம். நான் வந்த உடனே பார்ப்பேன். போயிட்டு வாங்கோ. பிள்ளைகளை ரெடி பண்ண வேண்டியது இருக்கு, மிச்ச வேலையெல்லாம் இருக்கு, வீடெல்லாம் கிளீன் பண்ண வேண்டி இருக்கு. ஜான், ஜான், முக்கியமா உங்க தங்கச்சிக்கு கோல் எடுத்து வர சொல்லுங்க. நமக்கு சாட்சி வேணும் தானே? ஏசப்பா நம்மட வீட்டிற்கு வந்தாருங்கிறதுக்கும் நான் செஞ்ச பிரியாணியை சாப்பிட்டாருங்கிறதுக்கும் உங்களோட தங்கச்சி தான் அதுக்கு சரி. சாண்ட்ரா, நம்ம பாஸ்டர் நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கணும்னு சொன்னாங்களா, இல்ல பிரியாணிக்கு சாட்சி வேணும்னு சொன்னாங்களா? மூடுங்க சரியா? மூடிட்டு போறீங்களா? ஓகே, 1 மணி நேரத்துல வரமா? என்ன இப்ப வரீங்க? போங்கோ போங்கோ, பிள்ளைங்க ஓடி வாங்கோ. ஏசப்பா நம்மட வீட்டிற்கு வர போறாரு சரியோ? நான் உங்களுக்கு மன்னன வசனம் சொல்லி தரேன், நீங்க திருப்பி சொல்லணும் சரியா? கர்த்தர்
ஏன் மேய்ப்பராய் இருக்கிறார் கர்த்தர் ஏன் மேய்ப்பராய் இருக்கிறார். ஓகே, நீங்கெல்லாம் போய் டக்குன்னு பாடமாக்கணும். உங்களோட அப்பா மாதிரி சொல்லி கேட்காம இருக்க கூடாது, சரியா? அங்க போய் உட்காருங்கோ, உட்கார்ந்து பாடமாக்குங்கோ. வா, எவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்கு. வீடை க்ளீன் பண்ணணும். இவரு வேற போயிட்டாரு. ஷார்ட்டா வெளியே நிக்கிறாரோ தெரியாது. இந்த பிள்ளைங்க வேற சொல்லுபடி கேக்குறது இல்ல. பாடமாக்குதோ தெரியாது. சாண்ட்ரா, இந்தா எல்லாம் தக்காளி வாங்கிட்டேன். மகளையும் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன, எல்லா தக்காளியும் அள்ளி போட்டுக்கிட்டீங்களோ? உங்கட நான் சொன்னோன்ல, நான் அமுத்தி பார்த்து வாங்க சொல்லி. சாண்ட்ரா, எல்லாத்தையும் அமுக்கி பார்த்து தான் வாங்கினேன். எல்லாமே நல்லா இருக்கு. திருப்பி கதைச்சு பழகாதீங்கோ. அமுத்தி பார்த்து வாங்க சொன்னேன். அமுத்தி பார்த்து வாங்குனீங்களா? அதான் கதை. ஓ, எல்லாமே அமுக்கி பார்த்து தான் வாங்கினேன். என்ன நினைப்புலதான் இப்படி செய்றீங்களோ தெரியாது. ஏசப்பா வாராரு, அதனால தப்பிச்சிங்கோ. இல்ல மனுஷனை கோழிக்கு பதிலா உங்களை தூக்கி குழம்புல போட்டு ஆக்கிருவேன். ஓ சாரி சாண்ட்ராமா, பிதுக்குனேன். அது ரொம்ப பிசிங்கிடுச்சு. சரி, ஓகே, நான் இங்க சமைக்கிறேன். பிள்ளைகளுக்கு மன்னன வசனம் சொல்லி தந்திருக்கிறேன். நீங்க என்ன செய்யோண்டா, கீழே ஹோலை க்ளீன் பண்ணிட்டு மேலேயும் க்ளீன் பண்ணுங்கோ. ஏன் அதோடய நிக்கிறீங்களே? இதை எங்க வைக்க? அத அங்க கொண்டு வைங்கோப்பா. போங்கோ, வீட க்ளீன் பண்ணுங்கோ. சமையலுக்கு எனக்கு ஹெல்ப் தேவை. கூப்பிடச்ச வர்றீங்க ஓடி, சரியா? சரி, நீங்க இப்போ என்ன செய்ய போறீங்கோ? என்ன செய்ய போறீங்கோ? இந்த மேசையை இடிச்சிட்டு. மேசையை இடிக்க போறீங்களோ? ஓகேயா தானே இருக்கிறீங்க? ஏசுப்பால வரப்போகிறேன்னு சொல்லி இருக்கிறார். விளங்குதோ? விளங்குதோ? விளக்குமாற சமைச்சிட்டு. விளக்குமாற போட்டு ஏசுப்பாக்கு ஆக்கி தர போறீங்களோ? எனக்கு ஏலாப்பா அந்த மனுஷனோட. போங்கோ, போய் க்ளீன் பண்ணுங்கோ. எல்லாத்தையும் சமைச்சிட்டு நான் வாரேன். போங்கோ, போய் செய்யுங்கோ. ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்கப்பா. வயசானா சொன்னதும் புரியதில்ல. நானும் ரெடி ஆகணும். வேலையும் நடக்கிற மாதிரி இல்ல. வேதத்தை வாசிக்கிறேன். கொஞ்சம் சமாதானம் இருக்கட்டும் வீட்டுக்குள்ள. என்னமோ சவுண்ட் கேக்குது வீட்டுக்குள்ள. இல்ல ஒண்ணுமில்ல சாண்ட்ரா. நீங்க க்ளீன் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க? ஆமா 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 கிழவி. ஓகே, இதெல்லாம் போட்டாச்சு. சரி சரி, எலும்புகோ பிள்ளைகள், என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களை நான் க்ளீன் பண்ண விட்டேனா? க்ளீன் எல்லாம் பண்ணியாச்சுமா. அதான் வேதத்தை வாசிக்கிற சாண்ட்ரா. சரி சரி, வாங்கோ. வேதம் வாசிக்க உங்களுக்கு வேற நேரம் இல்லையோ? ஏசுப்பால வர போறாரு. அதை வச்சுட்டு வாங்கோ. டேபிள் அரேஞ்ச் பண்ணணும். பிரியாணி எல்லாம் காய்ச்சிருக்குது. கவனமா பத்திரமா எடுத்துட்டு வாங்கோ, சரியா? ஓ, இங்க இருக்குது பிரியாணி. எங்க போய் நிக்கிறீங்க? தூக்கிட்டு வாங்கோ பத்திரமா. எல்லாத்தையும் வச்சிட்டீங்களா? போங்கோப்பா, அங்க கோழிக்கறி குழம்பு பாத்திரம் இருக்குது. எடுத்துட்டு வாங்கோ. சமைக்கிறது நான், ஆக்குறது நான், செய்யறது நான். ஊத்திராதீங்க. பார்த்து மெதுவா மெதுவா போங்கோ. கொண்டு வைங்கோ. ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாத்தாங்கோ. மம்மி டாடி என்ன பண்றாங்க? ஏசப்பா வரப்போறாருல, உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னடா ஜான், பார்த்தா கிளம்புற மாதிரி இல்ல. எப்ப பார்த்தாலும் பைபிளும் கைமாடா. என்ன சொல்றா, இப்படி மெலிஞ்சிட்ட? சாப்பிடுவியா எப்படி? ஐயோ, வாங்கோ. ஏசப்பா தான் வந்திருக்கிறாரு போல. வாங்கோ வாங்கோ பிள்ளைகள், வாங்கோ. ஏசப்பா தான் வந்திருக்கிறாரு. ஓடியாங்கோ. உங்களோட அப்பா மாதிரி அப்படியே ஆடி ஆடி வாரீங்கோ. வாங்கோ வாங்கோ. அம்மா, தாயே, ரொம்ப பசிக்குது. உங்கள் வீட்டிலேருந்து நல்ல வாசனை வருது. கொஞ்சம் சோறு போடு தாயே. தம்பி, விளங்குதோ? ஏசப்பா இன்றைக்கு எங்கட வீட்டுக்கு வாரார். நீங்க இதுல நிக்கிறத கண்டா
அவர் கண்டதும் வந்தவர் திருப்பி ஓடிடுவாரப்பா. எங்கடையாவது போய் சாப்பாடு கேளுங்கோ. போங்கோ போங்கோ, இங்க நிக்காம. சாண்ட்ரா வெயிட், சாப்பாடு தானே. என்ன உங்களுக்கு? நான் கஷ்டப்பட்டு சமைச்சது எனக்கு தான் தெரியும். மூடிட்டு வாங்கோ. பெரிய பாவம் பார்க்கறாராம், பெரிய பாவம். நானே இந்த வீட்டுக்குள்ள பிச்சைக்காரனா தான் இருக்கேன், நீ வேற எங்கேயாவது போய் பிச்சைக்காரன்பா. மகராசி நல்லா இரு தாய். என்ன ஒரு குடும்பம் இது. எனக்கு என்ன தேவை இது? நான் சொல்லியிருக்கிறேன் திருப்பி கதைக்க கூடாதுன்னு. ஐயோ ஏசப்பா, பிள்ளைகள் வாங்கோ, ஏசப்பா வந்திருக்கிறாரு. அம்மா, அப்பா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, காசு இல்லை, கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். ஒரு பெட்ஷீட் இருந்தா தாங்க, ரொம்ப குளிருது. இல்ல உங்களுக்கு கண்ணெல்லாம் ஓகேயா தானே இருக்கு? இங்க ஹாஸ்பிடல்னு போர்டு தொங்குற மாதிரியா இருக்கு. இல்ல தெரியாம தான் கேக்குறேனா? என்ன சாண்ட்ரா இப்படியெல்லாம் கேட்குற? பாவம், ஏன் இப்படி சொல்ற? என்ன உங்களுக்கு? இல்ல என்னன்னு தான் கேக்குறேனா? இங்க ஹாஸ்பிடல் இல்ல சரியோ? என்ன பாரு, நான் நல்லா இருக்கேன்ல, பட் உள்ளுக்குள்ள நான் ஒரு டெட் பாடி. இந்த சீக்கிரட்டை யார்கிட்டயும் சொல்லிடாத. ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் நான் அட்மிட் ஆகலை. இதுதான் உனக்கும் எனக்குள்ள வித்தியாசம். போயிட்டு வரியா? வந்துட்டாங்களா ஏசப்பா வர நேரத்துல? இவ்வளோ நேரமாச்சு, ஏசப்பாவையும் காணல. ஆக்கி வச்ச பிரியாணி வேற ஆறிக்கொண்டு இருக்குது. சுட சுட சாப்பிட்டாதானே எல்லாம் கரெக்டா இருக்கும். அப்பதான் உள்ள போய் சேரிக்கும். ஏசப்பா பரலோகத்துக்கு போறதுக்குள்ள செரிச்சு சரியா இருக்கும். அவரும் வர்ற பாடு இல்ல. சாண்ட்ரா என்ன உங்களுக்கு? ஒண்ணுமில்ல, வேதத்தை தான் வாசிக்கிறேன். மம்மி ஒரு பண்ணாதீங்கோ, நம்மளை என்ஜாய் பண்ண வைக்க கேரட்ஸ் டீம் வந்துட்டாங்க. ஐயோ ஜாலி. ஆன்ட்டி வாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ ஏசப்பா தான் கட்டாயம் வந்திருக்கிறார் போல. பிள்ளைகள் வாங்கோ. ஐயா அம்மா, கொஞ்சம் பால் இருந்தா தாரீங்களா? என் பிள்ளை பசியில் அழுது கொண்டிருக்கிறது. நான் ஒரு விதவை. பாலோ? இவரை வேற லிட்டர் வாங்க சொன்னா 1/4 லிட்டர் தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாரு. இதுல உங்களுக்கு வேற பால். எங்கட பிள்ளைகளுக்கே கொடுக்கறதுக்கு பால் இல்லாம நான் படுற பாடு. பத்தாவதுக்கு எங்கட உடனே 65% அங்க போய் வாங்கிட்டு வராங்க. ஆவின் பாலை வாங்க சொன்னா ஆரோக்கியாவை வேற வாங்கி கொண்டு வச்சிருக்கிறாரு. மாசத்துக்கு பாலுக்கு மட்டுமே 3000 எடுத்து வைக்கணும். எப்படி சாண்ட்ரா இப்படி கணக்கு போடுற? நான் சரியா தான் கணக்கு பார்க்கறேன். உனக்கு தான் கணக்கு புரியதில்ல. அம்மா, கொஞ்சம் பால் இருந்தா தாரீங்களா? கொஞ்சம் பால் இல்ல தங்கச்சி. இப்ப விலைவாசி எல்லாம் கூடி கொண்டு போகுது. நாங்களே பெட்ரோல் அடிச்சு சர்ச்சுக்கு கூட போக முடியாம இருக்கிறோம். இப்படி மாறி மாறி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு இதுல பால் வேற. வேற இடத்துல பால் கிடைக்கலையா? இந்த வீடா உங்களுக்கு தெரிஞ்சது வந்து தட்டுறதுக்கு? போங்கம்மா போங்க ப்ளீஸ். போங்கம்மா போங்க ப்ளீஸ். இவர் சொல்வாரு எல்லாம். தங்கச்சி, உனக்கு பால் ஊத்துனா எனக்கு பால் ஊத்தி என்ன விதை வைக்கிடுவா.
நீங்க சொல்லி முடிஞ்சுதா? வாங்கோ. சொல்லி சொல்லி நேரமாச்சு. ஏசப்பா வேற காணல. என்ன இன்னும் வரல ஜான்? பிள்ளைகளை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். கோழி பிரியாணி வேற ஆயத்தப்படுத்திட்டா இந்த விலைவாசியில. ஏசப்பா வேற வரல. சாண்ட்ரா, பிள்ளைகளை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். பிள்ளைகள் வரீங்களா? ஓடி வாங்கோ, நாங்க ஜெபிப்போம். ஜான், ஜான், நான் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்யும் தேவன். நான் சொன்னது போலவே உன் வீட்டிற்கு 3 தடவை வந்தேன். நீயோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு அனாதை போல் ஆதரவு தேடி வந்தேன். நீ என்னை அரவணைக்கவில்லை. உன் வீட்டுக்குள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் நோயாளியாய் வந்தேன். எனக்கு ஆறுதல் கொடுக்கவில்லை. என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பசியோடு வந்தேன். என் பிள்ளைக்கு ஆகாரம் கேட்டு வந்தேன். நீயோ என்னை புறக்கணித்து விட்டாய். 3 தடவையும் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐயோ, நான் இல்லை ஏசப்பா. நீர் எனக்கு தந்த இந்த மனைவி சாண்ட்ரா தான் உம்மை புறக்கணித்து விட்டாள். இன்னும் உங்களுக்கு இல்ல என்னன்னு தான் கேக்குறேனா? நீங்க வாங்க, உங்களுக்கு வச்சிருக்கிற பிந்தி. நான் சொன்னது போலவே இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஐயோ, ஏசப்பா எங்கட வீட்டிற்கு வந்திருக்கிறாரு. நாங்க எவ்வளோ பாவிகள் ஆண்டவரே, எங்களை மன்னிச்சுக்கோங்க. அவரு எத்தனையோ முறையா எங்களை தேடி வந்திருக்கிறாரு. எங்களை மன்னிச்சிடுங்க ஏசப்பா. உங்களை மறுதளிச்ச நேரத்துக்கெல்லாம் எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே.